இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி ஒரு ஆண் ராசி, குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பை இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. அவங்கள தேடி தலைமை பொறுப்பு வரும். எதனால் நான் இந்த தனுசு ராசியில் பிறந்தனே தெரில, ஆனால் இந்த ராசியில் பிறந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு பெரும்பாலான அன்பர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க. எதனால் அப்படின்னா, பூர்வ புண்ணியத்தோட பயனால் தான் நீங்கள் இந்த ராசியிலே பிறந்திருக்கீங்க. அவங்க பூர்வ புண்ணியம் இருந்தது அப்படின்னா தான் இந்த குருவோடைய ஆதிக்கத்தில் பெரும்பாலும் பிறக்க முடியும். இவங்களுக்கு வெற்றி, அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி இது எல்லாமே அதிகம். அதனால தான் இந்த ராசியில் அதிகமாக பிறக்கிறாங்க. அதிர்ஷ்ட தேவதை எப்போதுமே இவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் இந்த தனுசு ராசி. பொன்னா விளையுதுரா அவனுடைய நிலத்துல மட்டும் அப்படின்னு பல பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ராசி தான் இந்த தனுசு ராசி. ஆண் ராசி என்பதனால படிக்கிற காலத்தில் கூட ஆசிரியருக்கு ரொம்ப பிரியமான மாணவர்களாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருந்திருப்பாங்க. குறிப்பாக பிடிலாம் பார்த்திங்கன்னா, பிடி ஆசிரியருக்கெல்லாம் உங்களை அவ்வளோ பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாணவராக நீங்கள் வளம் வந்திருப்பீங்க. சேட்டை செய்கிறதுலையும் சரி, கீழ்ப்படிதலையும் சரி உங்களுக்கு நிகர் நீங்களே தான் அப்படின்னு சொல்லலாம். குரு பக்தி உங்களுக்கு அதிகம், தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகம். நிதானமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் மத்தியில் தலைமை பொறுப்பு அப்படின்னு இவங்களை தேடி வரும். குரூப் லீடர், டீம் லீடர், ஸ்கூல் லீடர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பு நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வந்திருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தனுசு ராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆணாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆசிரியர், நீதிமான்கள், வக்கீல்கள் இந்த மாதிரி தொழிலெலாம் உங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும். கல்லூரி முதல்வராக அமைப்பு, பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக அமைப்பு, பட்டிமன்ற பேச்சாளர், கதை சொல்கிறது, கர்நாடக சங்கீத வித்வான்கள், பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் இந்த மாதிரி துறையும் உங்களுக்கு ஏற்ற துறையாக அமையும். தனுசு ராசி ஆண்களுக்கு சொந்த பந்தங்கள் அறவே பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். நல்லது செய்ய போனீங்கனாலும் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை டாமினேட் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு உதவுற பழக்கம் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா டக்குன்னு போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. தாமரை இலையில் எப்படி தண்ணீர் ஒட்டாமல் இருக்குதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு உறவுகள் அமையும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தன்னை ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒட்டுப்புல் மாதிரி சொந்தங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அதனால் சின்ன சின்ன சிரமங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கோ போனால் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுக்கு வரும். தன் வசதிப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க வேறு மாதிரி செய்வாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. சரி, உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது? இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்குரிய மாதம். பெருமாள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதோடு கூட முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே சிறப்பாக அமையும். ஏன்னா முன்னோர்களுடைய ஆசையினால தான் நீங்கள் இந்த ராசியிலே பிறந்திருக்கீங்க. அதனால் அவங்களுடைய ஆசை கிடைக்கணும் அப்படின்னா வருகின்ற நாட்களில் அமாவாசை வருது. அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், பங்காளிகள், உடன்பிறப்புகள், ஆசிரியர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். அன்றைய நாளில் இவங்களை எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும்.
சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சிருக்குது. அதனால் இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகிழ்வான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. பண வசதி போதிய அளவுக்கு இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்ய சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கிறதுனால ஏதாவது தொழில் தொடங்கலாமா, ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா, ஏதாவது பொருள் வாங்கி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வாங்குவீங்க. அதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் அமையும். சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அவங்க மூலியமாகவும் மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுற தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடு, வண்டி வாகனம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். நீதிமன்ற வழக்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலதிகாரியோட ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினரிருந்து சின்ன சின்ன சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். பொதுவான இதெல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ஏதாவது உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. வேலையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரும். வேலை இல்லாமல் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதற்கான ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். மிகவும் லாபகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்தை நிலவங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுடைய பொருளுக்குன்னு தனி ஒரு பிராண்ட் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி நியாயமற்ற போட்டிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும். பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலலாம் உங்களுடைய பொருள் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அமையும். புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய மாதமாக அமையும். அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சில ஒப்புதல்கள்லாம் கேட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் சின்ன சின்ன தடையாகவே எதுனா வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் அந்த தடையெல்லாம் இனி விலக போகுது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிக முயற்சி செஞ்சு கூட தோற்று போய் விட்ட ஒரு விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. வருமானம் சிறப்பாக இருக்குது. கர்நாடக சங்கீதம் போன்ற விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வரை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்லாம் கிடைக்கும். நல்ல சுப பலன்கள்லாம் கிடைக்கும். மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மக்கள் மத்தியில் கூட நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தசாபுத்தி சாதகமாக இருக்குது அப்படின்னா அரசாங்க பதவியே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் இருந்த அந்த தடைகள், தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாமே சரியாகும். பாடங்களை படிக்கும்போது ரொம்ப உற்சாகமாக படிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகமும் இருக்குது. மாணவர்கள்கிட்டையும் சக மாணவர்கிட்டையும் உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மாதத்தில் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு இறங்குனீங்கன்னா கூட அதெல்லாம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. டிஎன்பிசியில் எழுதிட்டு எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பெருமாளையும் வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நம்பிக்கையோடு இந்த 3 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க
இந்த வீடியோவை அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா வருகின்ற நாட்களில் கொஞ்சம் விரைய செலவும் ஆகும். அதனால் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுங்க. அப்போ தான் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையும். தினமுமே காலை மாலை இரு வேளையிலுமே கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க. ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பஞ்சரத்னம் வாங்கி அதையும் படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.